சிசியா குருவே, கீழே 7 உலகம், மேலே 7 உலகம், 7 உலகம், 14 உலகத்தையும் உலகத்திலையும் ஒரே நொடியில் சுற்றி வரக்கூடிய வல்லமை வளைத்த எனது பெயர் நாரத சிகாமணி. உலகத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய தங்களுடைய பெயர் நாரத மகாமுனிவர். உண்மைதான். சரிங்க. அப்படி நாரத மகாமுனிவராக நீங்கள் இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்திருப்பார்களே, ஐயார் தந்தையார் யாருங்க? அப்படியா? நீங்க எம்மதம் சம்மதம் சொல்றாங்க என்ன கேள இங்க இருந்து கூட இறங்க. அவர் என்ன சொல்றாரு அந்த மாதிரி அது ஊமிட்டு தான் கொட்டணும். ஏன்னா சாமி ஊங்கற சாமி கொடுத்துருவாங்க. ஆமா 10 மாதம் தான் சுமந்தி பராசக்தி அம்மாவின் குழந்தை வேப்பலின் மறுத்து ஊர் சாமி தீபாவளி வாழ்த்துக்கள். எப்படி நீ வீட்டுக்கு போவேன்னு பார்த்தேன். ஆமா நான் சொல்றேங்க, இந்நேரத்துல போவாதீங்க. ஜெகன்மோகன் இருக்குது, பேய் பிசாசு நடந்துட்டு இருக்குது, வேண்டாம் ஆபத்துங்கிறேன். அதே மாதிரி நான் 6 மணிக்கு வேலைக்கு போகணுங்கிறாங்க. வேண்டாம். ஏதாச்சும்னா நாளைக்கு உன்னதானே வந்து பிடிச்சிடுவாங்க. ஏதாவது இந்த ஊர்காரங்க என்னதான் பிடிப்பாங்க. சாமானே உன்னதான் நம்பி நாங்க விட்டுட்டு போனோம். இப்படி தரிதாப விட்டுட்டியாடா அப்படின்னு சொல்லி என்ன கேட்பாங்க. வேண்டாம் சொல்றேங்க, பாய் மடிக்கிறேன் படுது. கஷ்டமா கூட ஏறி கொண்டு சாவ அழுவாத. நான் சாவ மாட்டேங்க, உங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தாம நானுங்க அப்படி இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் முபாரம் தசமநாடி பெற்றெடுத்த என் தாயார் யார்? தாயார் யார்? கலைவாணி சரஸ்வதி. சரி, கலைவாணி சரஸ்வதி கல்விக்கு அதிபதி. சரிங்க. என் தாயார் வந்து உன் வாயில் உட்கார்ந்தாதான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற. எங்க அம்மா வாயில் உட்கார்ந்து இருக்கிறா. ஆமா, அம்மா ஒரு 80 கிலோ இருக்குமா? 80 கிலோ அம்மா வந்து இந்த 10 கிராம் நாக்குல வந்து உட்கார்ந்தா என் நாக்கு தாங்குமா? 10 கிராம் சண்டை அப்புறம் வச்சுக்கலாம். சரி, எப்படி கேக்குறியா? அம்மா கலைவாணி சரஸ்வதி. ஆமா. தந்தையார் திசைகள் எத்தனை? திசைகள் 4 திசைக்கும் நான்முகம் படித்த என்னுடைய தந்தையாரோ சாகர் முகம் படித்த பிரம்மதேவன். ஆமா, அப்ப பிரம்மதேவன். இவங்க அப்பா பிரம்மதேவன். எங்க அப்பா நம்ம பக்கத்து விடுவா. ஆமாங்க, தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. பிரம்மதேவா போன வாரம் மெட்ராஸ் பாத்துட்டு பிரம்மதேவா எங்க அப்பா பாத்தியா? பாத்துங்க. எங்க அப்பா எப்படி இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எங்க இந்த மெட்ராஸ்ல ஆடிட்டு இருந்தாருங்க. என்ன டான்ஸ்? இந்த பாட்டுகள் ஆடிட்டு பாருங்க. என்ன பாட்டு? கொக்காலா கொக்காலா லல்லா ஓ லல்லா. குட்டு எங்கடா போற?
அவங்க அப்பா பிரம்மதேவன் அவங்க அப்பா. சரி போ போ, உங்க பேச மாட்டோம் போ. ஏய் ஓய், நீ சொல்வது வேறு, நான் சொல்வது வேறு. நான் சொல்வது ஆணி வேறு, நீங்க சொல்வது வேப்ப வேறு. அதுலயப்பா சேரப்பா பிரம்மதேவன். ஓ, தந்தையார் பிரம்மதேவன். ஆமாம். ஓ, படைக்கும் பொறுப்பை ஏற்றவர். ஆஹா, படைக்கும் பொறுப்பேற்றவர். ஆமா பிரம்மதேவன். ஆமா. தாயார் கலைவாணி சரஸ்வதி. உண்மைதான். சரிங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? பிரம்மதேவன் அள்ளி செல்லமாக 3 மக்கள் இருந்தோம். யாரோ வைத்துக்கிட்டு தெரியுங்களா? தக்கன் தரணியால் நாரதன். 3 குழந்தைங்க பிறந்தீங்களா? ஆமா. சரி சரிங்க. உண்மைதான். மகராசனா இருக்கிறீங்களா? இப்ப கேளு, என்ன கேக்குற? உங்கள் தந்தையார படைக்கக்கூடிய வேலை, அவருக்கு மகனா பிறந்த நீங்க நானே ஏன் இப்படி இந்த கோலத்துல இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறேன்? நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை, உத்தராது கொட்டப்பா, கையில கஞ்சனா கட்ட, நாராயண நாராயணா இப்படி சொல்லிட்டு போறீங்களே, ஏன் இந்த சன்னியாசி வேடம்? உங்களுக்கு எதனால இந்த வேடம் வந்தது? சொல்லுங்க சன்னியாசி. ஓய், இந்த சடை விரித்து சன்னியாசி கோலம் எப்படி வந்தது? இந்த முடி விரித்து முனிவர் கோலம் எப்படி வந்தது கேட்கிறாய்? ஆமாங்க. சொல்ல வேண்டும் என்றால் நான் சுருக்கமாக சொல்வேன், நீ ஒழுக்கமாக அறிவிக்க வேண்டும். வாயா, நீ நின்னா எனக்கு கால் வலிக்குது. வா வாசன், வா. ஓம் சக்தி வாசன். 6 மணிக்கு வேலைக்கு போயிருந்தோம். ஓம் சக்தி. அப்படியா? நான் அங்கதான் போறேன், திருச்செங்கோடு. என்னடா அம்மா நகராட்சி போகணும். அப்படியா? நானும் போகணும். சிசியா, சுருக்கமா சொல்லுங்க. தினந்தோறும் உனக்கு என்ன வேலை? எனக்கு என்னங்க, நைட் ஆனா கூத்தாடுறது, சரி, பகலான 2 கோட்டை எடுத்து அழிச்சு போட்டு படுத்து மலாத்து பிடிச்சி படுக்கிறது. தினம் தினம் எனக்கு வேலை. அப்படியா? உங்களுக்கு என்ன வேலை? என்னுடைய வேலை என்ன தெரியுமா? என்னங்க? அது வேலை எழுந்த உடனே ஓம் சக்தி பாய் பாய். ஓகே, சொல்லிட்டு போங்க. என்ன சொன்னேன்? பாய் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? அதிகாலை எழுந்து உடனே காலை கடனை முடித்து விட்டு, ஆமா, காலை கடனை முடித்து விட்டு தாயார் தந்தையாருடைய பாதத்தை வணங்கணும். சரிங்க. எத்தனையோ வேலை இருந்தாலும் காலையில எந்திரிச்சு, ஆமாங்க, எப்படி காலையில எந்திரிச்ச உடனே தாய் தந்தையை ஃபர்ஸ்ட் வணங்கணும். நீங்க சொல்றீங்க அப்பா அம்மா எந்திரிச்சோன்னு வணங்கணும்ட்டு. ஆமா. இந்த காலத்துல யாரு வணங்குறாங்க? அப்புறம் எந்திரிச்ச உடனே அந்த போனை தூக்குறாங்க, அப்படி நிவத்திர போன. அதை பார்த்தாதான் பிய்ய வர மாட்டேங்குது. எந்திரிச்சோன்னு இப்படி நோண்டிட்டு அதுங்க ஒரு சும்மா இல்லைங்க. இந்த காட்டு பக்கம் போறவங்க இந்த காட்டுக்குள்ள சுத்துறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கூட விட்டுருங்க. இந்த பாத்ரூம்ல போய் போறாங்க பாருங்க, அதுல சவுண்ட் வைக்கணும். சவுண்ட் வச்சதுக்கு பின்னாடி வரும். ஏன் சவுண்ட் வைக்கிறாங்க? அங்க டர்ரு புரு டுமுக்கு டஸ்ஸு டிஸ்ன்னு வெடிக்கும். பக்கத்துல பார்த்தா பயந்துக்குவாங்க. அதெல்லாம் இங்க சவுண்ட் வச்சுட்டு தான் இங்க டர்ருக்கு புருக்குன்னு விடுறாங்க. நீங்க எல்லாம் சொல்றீங்க அப்பா அம்மா பார்த்து பண்ணிடுங்க. இந்த காலத்துல 6 பண்ணிடுறோம். அப்பா அம்மா மதிக்கணும்டா. ஆமா, நீ மதிக்கிறியா சாமி? வந்து பாரு எங்க வீட்டுல விளக்கமா தட்டி போனவரை ஒளிஞ்சல பார்த்தேன். தாயார் தந்தை பாதத்தை பணிவது தினந்தோறும் வேலை. ஆமாங்க. அப்படி பணியாம் என்று எங்கே போனேன்? நந்தவனம் போனேன். எதற்காக? பூமலர் பறித்துதான் பாதம் அறிய வேண்டும். சரி, எப்படி? பூமலர்கள். ஆமா, மலர்கள் பறிக்கலாம் என்று நந்தவனம் போன உடனே என்னை போன்ற சின்னஞ்சிறு பாலர்கள், சரிங்க, விளையாடி கொண்டிருந்தார். சரி, நானும் ஒரு சின்னஞ்சிறு பாலகன். அந்த விளையாட்டு பார்த்த உடனே நாமும் சேர்ந்து விளையாடலாம் அப்படி என்று ஆசை வந்து விட்டது. நான் அவர்களோடு சேர்ந்து விளையாடினேன். அன்றைய தினம் என் தாய் தந்தையோட பாதத்தை பணியவில்லை. மறந்து விட்டீர்கள். ஆமா. சரி, மாலைத்தான் நினைவுக்கு வந்தது. அடாடா, இன்றைய தினத்திலே தாய் தந்தையோட பாதத்தை பணியவில்லையே. தந்தையார் கேட்டால் என்ன செய்வது, என்ன சொல்வது என்று ஒன்றும் புரியவில்லை. சரி என்று அரண்மனைக்கு வந்தேன். சரிங்க. என் தந்தையார் அமர்ந்தார். நாரதா, தினந்தோறும் என் பாதத்தை பணிவாயே, இன்று ஏன் பணியவில்லை, என்ன காரணம் என்று கேட்டார். அப்போ தந்தையார் கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டும். அப்போது நான் சிறிதளவு ஒரு பொய்யை தான் சொன்னேன். சரிங்க. எப்படி? ஒரு சின்ன அளவு போய் சொல்லிட்டீங்க. அறுதளவு தான் இருக்கு பொய். சரிங்க. என்னவென்று தந்தையாரே, இன்றைய தினத்தில் நந்தவனத்தில் பூமலர்கள் பூக்கவில்லை. சரிங்க. எப்படி? பூமலர்கள் பூக்கவில்லை. பூமலர் பூக்கவில்லை, அதனால் உங்களுடைய பாதத்தை நான் பணியவில்லை. ஆமா, அப்படி என்று கண்டு பொய் சொல்லிவிட்டேன். சரிங்க. என் தந்தையார் உலகத்தின் முதல் கடவுள். ஆமாங்க. படைக்கும் பொறுப்பை ஏற்றவர். 4 திசைக்கும் 4 முகம் படைத்தவர். நாணக்கண் இருக்கிறது. அந்த நாணக்கண் வழியாக பார்த்தார். 4 திசைகளும் பூத்து குலுகி கொண்டிருந்தன. ஆமாங்க. அப்போது என் தந்தையார் ஆங்கார கோபம் அடைந்தார். ஏன், என்ன காரணம்? நாரதா, சின்னஞ்சிறு பாலனாக நீ இப்பயே பேர்பட்ட பொய்ய பேசுற. ஆமாங்க. எப்படி பேர்பட்ட பொய் பேசுற? ஆமா, இன்னும் நான் பெரியவனானா நீ பொய் பேச மாட்டேன். என்ன நிச்சயம்? எத்தனை பொய் பேச மாட்டேன். உண்மைதான். அதனால
உனக்கு நான் சாபம் தருகிறேன். எப்பேற்பட்ட சாபம் அளித்தார்? எப்படி? தினந்தோறும் ஒரு பொய் பேசணும், அதாவது ஒரு கலகம் செய்யணும். சரிங்க. அப்படி பொய் பேசாவிட்டால் உன் கால்களை துணை போல வீங்கும், முதுகை மூட்டை சுமக்கும், பானை போல உப்பும், உன் சிரம் 1000 சுக்குலாக போகட்டும் என்று சாபம் அளித்தார். நாராயண நாராயண. யாரு? உங்களுடைய தந்தையார் பிரம்மதேவன். ஆமா. சரிங்க. அந்த சாபத்தை பெற்றுக்கொண்டு எங்கே சென்று? எங்க போனீங்க? நேராக கைலங்கிரி போனேன். தாத்தா கிட்ட. ஆமா. சரிங்க. யாருங்க? என்னுடைய சிறிய தாத்தா பொன்னானப்பட்ட சிவபெருமான். அவர் இடத்துல முறையாடிய போது என் தந்தையார் கேட்டா, என்ன பண்ற நாரதா? ஒருபோதும் கவலைப்படாத, தந்தையார் கொடுத்த சாபத்திற்கு விமோச்சனமே கிடையாது. ஆனால் நீ கவலைப்படாத, என்னிடத்துல ஜவமாலை இருக்குது. எப்படி? ஜவமாலை இருக்கிறது. அந்த ஜவமாலையை நான் உனக்கு அளிக்கின்றேன், நல்லதே நடக்கும் என்றார். சரிங்க. அவர் இடத்துல வெறி பெற்று எங்கே போனேன்? நேராக வைகுந்தம் போனேன். இங்கயா? பெட்ரோல் 100 ரூபாய் கிடைச்சல, 200 ரூபாய் கிடைச்சுங்களா? எதுக்கு? இப்ப டோல் கட்டு வைகுந்தம் போலாங்க. வைகுந்தத்துக்கு. வைகுந்தம் அல்ல, வைகுண்டம். ஓ குண்டம். ஆமா. குண்டமாப்பா? வைகுண்டம். ஆமா. எதற்காக? அங்கே யார் இருக்கின்றார்? யாரு? என்னுடைய பெரிய தாத்தா எம்பெருமான் மாயக்கண்ணன் வைகுண்டத்தில் இருக்கிறாரு. ஆமா. அவரை சந்தித்த போது நானதா, கவலைப்படாத, நீயோ ஒரு பம்பரம், நானோ ஒரு சாட்டை சுழன்றி விட்டால் சுற்றி வா. கலகம் வரவில்லை என்றால் என்னுடைய நாமத்தை நாராயணா 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 என்று சொன்னால் உனக்கு கலகம் வந்துவிடும். கலகம் இருக்கும் இடம் தெரிந்து விடும் என்றார். சரிங்க. அதனால இன்றைய தினத்திலே கலகம் செய்யணும். கலகம் வேணும். ஆமா. சரி. இன்றைய தினத்திலே கலகம் வேணும். அதனால நாம என்ன செய்யணும்? என்ன பண்ணலாம்? கலகம் வர பொசுன்னு கேட்டீங்களே. ஆமா. நைட்டு 10 மணிக்கு வந்துருந்தா கலகம் அவத்தால ஆச்சு. சரி விடுங்க. இப்ப இந்த கல்லக்கா கேட்கல, கலகம் கல்லக்கா கேட்கலையா? கலகம் வேணும். கலகம் வேண்டும். இது என்னடா இது எடுத்துட்டு வந்திருக்கிற? இந்த கத்தினால கலகம் இருக்குது. என்ன சொல்கிறாய்? ஆமா புடிங்க. ஏய் இந்த மூட்டை பார்த்து தப்பா கொல்லி வைக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. புடிங்க. இது என்ன மூட்டை? அது அப்படி வச்சுக்கோங்க. இந்த கத்தினால கலகம் இருக்குது. எப்படி? அது இதே இடத்துல இந்த 10க்கு 10 ரூம்ல இருக்குது. 10க்கு 10 இந்த இடத்துல இருக்குது. எப்படி? பா 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 குபே. ஏய், ஆடு மாடு ஓட்டிட்டு போற ஆசாமி கலகம் குடுக்குறேன். போ புறப்பட போலாம். ஐயோ ஏண்டா பாத்தியா சாமி? நீ கத்திய மட்டும் தூக்கி அங்க போட்டு இருந்தீங்கன்னா பாத்துக்கோ, இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அல்லலியா ஊடுனாங்கன்னா கலகம் ஈஸியா உருவாகிவிடும். யார பிடிச்சி அடிப்பாங்க? உன்னை பிடித்து அடிப்பார்கள். எங்கே போவாய்? நான் டெம்போ எடுத்துட்டு கிளம்பி விடுவேன். அடி வாங்கி சாவும் என்று. கலகம் என்றால் அப்படி கிடையாது. எப்படி? போய் ஒரு கத்தியால கல்லால கலகம் இருக்கக்கூடாது. கத்தியில கலகம் இருக்கக்கூடாது. ஆமா. கல்லாலையும் கலகம் இருக்கக்கூடாது. சரி. எந்த ஒரு ஆயுதத்திலையும் கலகம் இருக்கக்கூடாது. சரிங்க. என்னுடைய புத்தியிலே கலகம் இருக்க வேண்டும். அப்படிங்களா? ஆமா. சரி சாமி, ஒரே வழிதான். எப்படி? தாத்தா கொட்டையை உருட்டு கிடைச்சிரும். எந்த கொட்டையில? தாத்தா கொட்டை இல்லைங்க, தாத்தா கொடுத்தாரு ஜபமாலை. ஆமா. புடிச்சு உருட்டுங்க. வருதான்னு பாக்கலாம். கலகம் இன்றைய தினத்திலே எங்க இருக்கிறது தெரியும்? எங்கே? அதாவது மேலே இருக்கின்ற 7 உலகத்திலும் கலகம் கிடையாது. சரிங்க. எப்படி? மேல இருக்கிற இடத்துல கலகம் இல்ல. ஆமா. சரி. அதனால நீ கீழே போறோம். கீழே போகணுமா? ஆமா. சரி நீங்க போங்க, நான் வரல. கீழே போற நான் எதுவும் ஆகி போச்சு, நான் என்ன பண்றேன்? நான் இருக்கின்றேன். சரி, நான் இருக்க உனக்கு பயமே. நீ இருக்கிறனாலதான் எனக்கு பயம். என்னைக்கு திருச்செங்கோடு மகளிர் கேஸ்ல எனக்கு அடி வாங்க போறேன்னு எனக்கு தெரியல. ஒரு போறது நடக்காதா? சரி, இப்ப பூலோகம் போகணும். பூலோகம் போகணும். அப்படி எங்கே? பூலோகம். அங்க போய் தான் கலகம் இருக்குது. நீங்க அங்க போய் யாரு பாக்குறது? நீதான் சாமி நாரதர், நானே நாரதர். அப்படியா? போலாம். மலரடி போட்டினேன். மல்லிகை மலர் கொண்டு மலரடி போட்டினேன்.
அம்மா தாயே, மல்லிகை முல்லையை கோங்கும் என்று சொல்லக்கூடிய என்ன சொன்னாய்? உங்களுடைய பாதத்தை வணங்குகிறேன் அம்மா. பாதத்தை வணங்குவது ஒரு புறமாக இருக்கட்டும். அப்படியாக இருந்த போதிலும் நான்கு திசை தேடி பார்க்கும் பொழுது நாராயணா நாராயணா என்ற மந்திரத்தை ஓதி கொண்டு வந்தானே, அவன் யாரடா? அவன் நானேதான். நீதான், உண்மைதான். நாராயண நாராயண. அதே நைய வஞ்சகா. அம்மா, அப்படி மந்திரத்தை ஓதி கொண்டு வந்தாய். நான் யார்? நான் எப்பேரப்பட்டவள்? அப்படி என்று உனக்கு தெரியுமா? அம்மா, நீங்கள் சற்று ஒருமையாக இருந்தால் நீங்கள் யார்? நீங்கள் இந்த வனத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வனத்திற்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள்? அப்படியா? அனைத்தும் நான் எடுத்து சொல்வேன். உண்மையாகவா? ஆமாம். நிஜமாகவா? நிச்சயமாக. எப்படி? அம்மா, உங்களுடைய பெயரோ உமாசக்தி பார்வதா. உமாசக்தி பார்வதா? ஆமா. சரி, இந்த உலகத்திற்கே தாய், உலகத்துக்கெல்லாம் தாயாகப்பட்டவள் உமாசக்தி பார்வதா. நீங்கள் உங்களுடைய கணவர் அந்த ஒன்னானப்பட்ட சிவபெருமான். உண்மைதான். இருவரும் கைலங்கிரியில் இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் வந்து விட்டது. எப்படி என்றால், இந்த அகில உலகத்தில் யார் முதல் கடவுள், யார் பெரியது என்று உமாசக்தி பார்வன் நீங்க உங்களுடைய கணவர் இடத்துல கேக்குறீங்க. அப்போது அவர் சொல்கிறார், நான் தான் முதல் கடவுள் என்று. ஏனென்றால் 84 லட்சம் ஜீவ ஜந்துகளுக்கும் உயிர் கொடுத்து உணவளிப்பது இரண்டு தொழில் எனக்கு. அதனால் நான் தான் முதல் கடவுள், நான் தான் பெரியவன் என்று சிவபெருமான் சொல்ல சத்தியாகப்பட்டவள், இல்லை சாமி, இந்த சக்தி இல்லாமல் இந்த அகிலம் இல்லை அப்படி என்று சக்தி சொல்ல இருவருக்கும் வாக்குவாதம் வந்தது. வாக்குவாதம் வந்த உடனே சத்தியாகப்பட்டவள் சற்று ஆங்கார கோபத்திலே, அடியே என் படைப்பில் பிறந்தவனே அவனே என்று கேட்டுவிட்டார். அதனால சிவபெருமானுக்கு அங்கார கோபம். அதே பார்வதா காலோடு சோழம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவள். ஆமா, நீ உனதான் நான் உன்னுடைய கணவர் என்று பாராமல் அவனே என்று சொல்லிவிட்டாயே. அதனால என்னுடைய இடபாகத்திலிருந்து பிரிந்து பூலோகம் சென்று ஓராண்டு காலம் கழித்து என்னை வந்து அடைவாய் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். அதன் பிறகு என்ன? அதன் பிரகாரம் நீங்க இந்த பூலோகத்திலே இந்த வனத்திலே தன்னன் தனிமையாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அம்மா, நீங்க கைலங்கிரியில இருக்கும் பொழுது உங்களுடைய பெயர் உமாசக்தி பார்வதா. உலகத்துக்கெல்லாம் தாயாகப்பட்ட உமையவள் பார்வதாவோ எனது பெயர். ஆமா. இப்போது இந்த வனத்துக்கு வந்த காரணத்தினால் எனக்கு பெயர் என்ன? இந்த வனத்திலே வந்தபடியால் உங்களுக்கு வனபத்திர காளி என்று பெயர் வழங்கும். என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அம்மா, என் கணவனிடத்திலே இடபாகத்தை விட்டு பிரிந்து ஓராண்டு காலம் கழித்து வந்து இடபாகத்திலே சேர வேண்டும் என்று சாபத்தை கொடுத்த காரணத்தினால், ஆமா, இந்த வனத்துக்கு வந்த காரணத்தினால் எனக்கு பெயரோ வனபத்திர காளியா. வனபத்திர காளியம்மன். அப்படி வனபத்திர காளியாக நான் இருந்தாலும் அம்மா, இங்கே வந்து இப்போது ஓர் மாதம் காலமாகிவிட்டது. ஆனால் இந்த பூலோகத்திலும் சரி, அந்த தேவாதி தேவர்களும் சரி, ஏன் உங்களுடைய கணவரும் நம்மளே இடபாகத்திலிருந்து பிரிந்து போனால் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்னவென்று வந்து யாரும் பார்க்க கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த பூலோக மக்கள் நீங்கள் இருப்பதே தெரியாது, உங்களை வணங்குவோர் யாரும் கிடையாது. அதனால இந்த பூலோக மக்கள் உங்களை வணங்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களை சபித்தார் அல்லவா உங்களுடைய கணவர், உங்களுடைய கணவரும் அந்த தேவாதி அனைவரும் வந்து உங்களை கையெடுத்து வணங்க வேண்டும், உங்களுடைய பாதத்திலே வந்து விலை செய்ய வேண்டும். அப்படியா? அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒரு அக்னி ஏகம் வளர்த்து அந்த அக்னி வேலியிலே ஒரு பாலகனை பிறக்க செய்ய வேண்டும். அந்த பாலகனை பிறக்க செய்து விட்டால் அந்த பாலகன் போய் தேவாதி தேவர்கள் அனைவரையும் சிறைபிடிப்பான். அப்படியா? ஆமாம், சிறைபிடித்து என் தாய் வனபத்திர காளியம்மன் பூலோகத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் வந்து எங்க தாயுடைய காலிலே விழ வேண்டும் என்று சொல்லி அடித்து சித்திரவதை செய்வான். அந்த தேவாதி தேவர்களும் வந்து விடுவார்கள். அப்படியா? ஆமா. அக்னியால் ஒரு யாகமான செய்து அதில் ஒரு பாலகரை உற்பத்தி செய்து தேவர்களை ஆட்டி வடைத்தால், ஆமா, அனைத்து தேவாதி தேவர்களும் வந்து விடுவார்கள். உண்மைதான். அப்படியா? ஆமா. ஆகட்டும் நாரதரே. அம்மா, சென்று வா. போய் வருகிறேன். போய் வாசிக்கிறோம்.
சொன்ன பிரகாரம் அந்த தேவாதி தேவர்கள் யாருமே என்னை வணங்குவது கிடையாது. இந்த வனத்திலே தன்னன் தனிமையாக அமர்ந்திருக்கும் வேளையிலே அந்த தேவர்கள் அனைவற்றவர்களின் பாதத்தை பணிய வேண்டும் அல்லவா? அதற்கு ஒரு இப்படி அக்னியால் ஒரு யாகமானதை செய்து ஒரு பாலகனை பிறக்க செய்து தேவர்களை ஆட்டி படைக்கின்றேன் பார். அங்க தேவங்கள் செய்தாரா அவதூறுவாக பேசினாய் என்றால் என் சூளத்துக்கு இரையாகி விடுவாய். எனக்கு 2 நாளா மூலம் என்னுடைய அம்சையால் என்னை போல் ஒரு மகனாக வட்டவன் அக்னி வேள்வியிலே பிறந்திருக்கின்றான். நீ கூட நல்லா இருக்கிறீங்கம்மா காளிமாமா, நீ கூட நல்லா இருக்கிறமா? இன்னும் பணங்கோட்டை சூப் போட்டு என்னுடைய அம்சையால் அக்னி வேள்வியில் பிறந்த மகன் அப்படிதான் இருப்பான். சரிம்மா காளிமாமா, அதனாலே இப்பொழுது அவனுக்கு பேசும் சக்தியை கொடுக்க வேண்டும். கொடுங்க காளிமாமா சக்தியை பெருவாய் மகனே. எப்படி பிரதர்? யார் என்னை மறைத்தது? யார்? நான் யார்? நான் எப்படி பிரதரா? எப்படி பிரதரா? பிரதரா